ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ஆடி கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா, உளுந்தம்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், பச்சரிசி 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக, அதே மாதிரி வெல்லம் 1/2 கப், நெய் 1/4 கப், ஏலக்காய் தூள் தேவையான அளவு கொஞ்சமாக. இப்போ பருப்புகள்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். மணம் வர வரைக்கும் வந்தால் போதும், நல்லா செவக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் பாசி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். நல்லா வாசனை வந்தவுடனே அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம், ஆற வச்சிடலாம். அதே போல் எடுத்து வச்சுருக்க பச்சரிசியும் நல்லா வறுத்து கொஞ்சம் பொரியிற மாதிரி வரும்போது அதையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை பேனில் போட்டு தண்ணி ஊற்றி, தண்ணி ஒரு 2.25 கப் அளவு ஊற்றிக்கலாம். 2 மடங்குக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றி அந்த வெல்லத்தை போட்டு அது கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். பாகுலாம் தேவையில்லை, பாகு பதம்லாம் தேவையில்லை. நல்லா கொதித்ததுக்கப்புறமா அது நல்லா கரைஞ்சிரும்ல, அதுக்கப்புறமா அதை வடிகட்டிக்கலாம். மண் தூசி எதுவும் இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா மாவையும் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சு, நல்லா அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது வச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் ஒரு 1/4 அளவு போட்டு நம்ம அரைச்ச மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துடலாம். ஏற்கனவே நல்லா பருப்பெல்லாம் வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் நெய்யோடு சேர்ந்து இன்னும் வறுபடும்போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஆடி கும்மாயம் அப்படிங்கிறது செட்டிநாடு ஸ்பெஷல், காரைக்குடி ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது ஒரு பாரம்பரியமான இனிப்பு. இது ஆடி மாதத்தில் தான் செய்யணுமா அப்படின்னா எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ஆடி மாதம் செஞ்சு அம்மனுக்கு படைக்கிறது ரொம்பவே விசேஷம். இது ரொம்ப சத்தான இனிப்பு. இது ஆடி மாதம்தான் செய்யணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் இருக்க பொருள்கள்லாம் பாருங்கள், உளுந்தங்களி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அதே மாதிரி தான் இதில் பாசி பருப்பும் செய்கிறது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாவை வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த வறுபட்ட உடனே இந்த வெள்ளை தண்ணியை அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளற வேண்டியதுதான். கட்டி இல்லாமல் கிளறணும். அதனால் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா கட்டியை தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டலாம். உளுந்தம்பருப்பில் நிறைய சத்து இருக்குது. இது நம்மளுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், இடுப்பு எலும்பெல்லாம் வலுப்படுத்தும், பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஆடி மாதம் அம்மனுக்கு படைச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம், எப்பயுமே சாப்பிட்லாம். இது மொத்தமாக மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1 கப் வெல்லம், 2.25 கப் தண்ணி, ஒரு 1/2 கப் நெய் போதும். அந்த மாதிரி அளவில் செஞ்சு சாப்பிட்லாம். ஏலக்காய் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இது வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டியில் செய்யலாம். கருப்பட்டி ரொம்பவே நல்லது. கருப்பட்டியில் செஞ்சால் இன்னும் மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இல்லைன்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை இதில்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கிண்டியாச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம்ல அந்த நெய்யில், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிளறலாம். நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு அழகாக திரண்டு வரும்.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொண்டலாம். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நம்ம வெளியில் வாங்குறத விட இப்படி செஞ்சு சத்தான ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சின்னதுலேருந்தே நம்ம இப்படி சாப்பிட பழக்கிடணும். நம்ம வாங்கி வாங்கி கொடுத்து சாப்பிட்றது கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட பழக்கிட்டோன்னா இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். பெண்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல சாப்பிடலாம், ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது எந்த நோய் தொற்றும் நம்மளை அண்டவே அண்டாது. இது செய்கிறது ரொம்பவே சுலபம்தான். அதனால் நம்மளுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. மாவு மட்டும் கூட கொஞ்சம் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கப்பாக போட்டால் கூட போதும். அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மீதி இருக்க நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதான். அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வருது பாருங்கள். அப்படியே சட்டியில் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜ் தான் நல்லா அழகான பக்குவமான ஸ்டேஜ் இது. இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அம்மனுக்கு படைக்கலாம், சமைக்கலாம். படிச்சுட்டு ஆடி மாதம் தான் செய்யணுன்னு இல்லை, எல்லா மாதமும் செஞ்சிடலாம், சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானாலும் விட்டுடலாம். நல்லா கிளறி எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்த்து லைக் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், எல்லாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்தாச்சு. எடுத்து வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. டாட்டா, பாய்.